Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆக்சுவலி வந்து நேற்று என்னோட டெலிகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டேன். அந்த போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கூகாயின், பினான்ஸ் இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதாங்கிற மாதிரி நான் ஒரு போஸ்ட் போட்டேன். ஸோ ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் வந்து ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு ஏதோ ஒர்க் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஒர்க் ஆகலை. பட் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாருன்னு கேட்டா வந்து அவருக்கு ஆப்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஏன்னா வந்து நான் வந்து கேஒய்சி முன்னாடியே பண்ணனால வந்து எனக்கெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே இது இன்னொருத்தருக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டா வந்து அந்த ஆப்ல வந்து அப்டேட் கேட்டிருக்கு போல. அப்டேட் பண்ண உடனே வந்து அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகல. ஏன்னா அவர் வந்து கேஒய்சி பண்ணாமல் இருந்திருக்காரு. ஸோ அதனால வந்து அது ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். என்னன்னு கேட்டால் வந்து OKX வந்து இன்னும் 7 நாளுக்குள்ள வந்து உங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிக்க சொல்கிறாங்க முடிக்காதவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு எல்லாத்துக்குமே வந்து வந்திருக்கும். அந்த மெயிலை செக் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரமே வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில் அதாவது கேஒய்சிலாம் கொடுத்து முடிங்க. ஏன்னா வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ எஃப்ஐயூ இருக்குல்ல, அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவங்க கேஒய்சி பண்ணி OKX வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க யூஆர்எல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்கனால் இப்போ அடுத்தடுத்து இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சும் அதே ஃபாலோ பண்ணி எல்லாருமே அப்படியே எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸ்சேஞ்ச் ஈஸியா உள்ள வந்துரும். அதனால இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதனால வந்து சீக்கிரமா போய் வந்து உங்க பெர்சன்ட் எல்லாம் கொடுத்து சீக்கிரம் வந்து வெரிஃபை பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான ஒரு முக்கியமான நியூஸ். ரெண்டாவது என்னன்னு கேட்டா வந்து நேற்று ஈவினிங் 5 மணிக்கா வந்து பினான்ஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகுது ப்ரோ. பினான்ஸ்.com வந்து ஒர்க் ஆகல. பினான்ஸ்.மீ, பினான்ஸ்.info இந்த 2 யூஆர்எலும் வந்து ஒர்க் ஆகுது. அதை பற்றி வந்து ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. அந்த போஸ்ட்டை பாருங்க. கஸ்டமர் கேர்ட்ட ஒருத்தர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி பினான்ஸ்.com வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகல, பினான்ஸ்.மீ, பினான்ஸ்.info வந்து இது வந்து லீகலா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த கஸ்டமர் கேர் வந்து இது லீகல் தான், இது ஓகே தாங்கிற மாதிரி, ஸ்கேம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பினான்ஸோட டொமைன் வெரிஃபிகேஷனில் போய் இந்த ரெண்டு வெரிஃபை பண்ணதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக பினான்ஸ் உடலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு பினான்ஸோட யூஆர்எல் வந்து பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கு. இந்தியன் கவர்மெண்டோட எஃப்ஐயூ வந்து பினான்ஸோட யூஆர்எல் அஃபிஷியலாக நாங்கள் வந்து திறந்து விடுறோம்னு சொல்லலை. அதனால இப்போதைக்கு இந்த 2 யூஆர்எல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இல்லீகல் தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த கேட்டா வந்து பினான்ஸோட அஃபிஷியல்லேருந்து கஸ்டமர் கேர்லேயே வந்து விபிஎன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. விபிஎன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெம்பரவரியாக ஃப்ரீஸ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க போல. அந்த விபிஎன் யூஸ் பண்ணாமல் இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணுங்க, அந்த 2 யூஆர்எல் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கல. இது வந்து கஸ்டமர்ஸ் மத்தியில் இப்போதைக்கு இந்தியாவில் வந்து போயிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து மூணாவது என்னன்னு கேட்டினா வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எனக்கு என்ன வருதுன்னு கேட்டினா வந்து, ப்ரோ இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் இதுக்கான தீர்வா அப்படின்னு கேட்டினா வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, இனிமேல் நான் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் நான் வந்து ஃபுல்லாக முழுக்க யூஸ் பண்ண போகிறேன், லாங் டேர்ம் ஹோல்டிங் எல்லாத்தையுமே நான் காயின்ஸ்லாம் அங்கே கொண்டு போக போகிறேங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து 5 மணிக்கு வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சோட சிஇஓஸ் எல்லாம் வந்து இந்த பேன் பண்ணாங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பேன் பண்ணாங்களா, அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பையூ காயினோட சிஇஓ சிவங்கிற ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து எஃப்ஐயூ பண்ணது இந்தியன் கவர்மெண்ட் பண்ணதுங்கிறது வந்து கரெக்டான விஷயம் தான். இது வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் வந்து நம்ம லா கொண்டு வரணுங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க அந்த ஆர்டிக்கல்ல வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் மேல இருக்க வன்மத்தை வந்து அப்படி இது பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா வந்து உங்களுக்கு விஜிரெக்ஸோட வைஸ் பிரசிடென்ட் ராஜகோபால் மேனன் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து இப்ப அவங்க பேன் பண்ணாங்கல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், அது வந்து ரொம்ப லேட்டு, முன்னாடியே பண்ணிட்டு இருக்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினால வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்லாம் ஒண்ணுமே இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம வந்து இது இந்த மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் எல்லாமே வந்து லாஸ் ஆகுது. இதை யாரு சொல்றான்னு கேட்டீங்கன்னா விஜிரெக்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இதனால இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இல்லாம போயிருது. இதை வந்து முன்னாடியே பண்ணிருக்கணும், ரொம்ப லேட்டா பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த அந்த இப்போதைக்கு வந்து நம்ம என்ன எதை பத்தி பேசணும்னா, அடுத்த மாசம் வந்து பட்ஜெட் நடக்க போகுது. அந்த பட்ஜெட்ல வந்து டாக்ஸ் கம்மி பண்ணுங்க, டிடிஎஸ் கம்மி பண்ணுங்க, இதை பத்தி தான் பேசிக்கணும்.
ஆனா இங்க இருக்க இந்தியன் எக்ஸ்சேஞ்சோட சிஇஓஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிளாக் பண்ணாங்களே, அந்த பிளாக் அப்படியே இருக்கட்டும். அது ரொம்ப வந்து ஹாப்பியா வந்து அவங்க இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இது அப்படியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டருங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பேச வேண்டியது வந்து டாக்ஸ் கம்மி பண்ணுங்க, டிடிஎஸ் கம்மி பண்ணுங்க. இதை பத்தி பேசாம இந்த இதை பிளாக் பண்ணது ரொம்ப சூப்பர், இது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ, நீங்க கேட்கலாம், ப்ரோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சை நம்ம இந்தியனாக நம்ம தான் ப்ரோ நம்ம தூக்கி நிப்பாட்டணும், நம்ம வேலையை அதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம். நான் திருப்பி சொல்றேன். ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. ஸோ எனக்கு வந்து எதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ ஸோ அதில் தான் என்னால் போக முடியும். ஸோ நான் இந்தியனு தமிழனு ஸோ அப்படிலாம் வந்து என்னால் வந்து மிஸ் பண்ண முடியாது. இதில் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளா என்னன்னு கேட்டால் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து காயினோட ரேட்லாம் கூட இருக்கும். இப்போ கம்பேர்ட் டு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்து கூட இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஃப்ளா. ரெண்டாவது என்ன முக்கியமான ஃப்ளான்னு கேட்டால் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய காயின்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அதுல முக்கியமா வந்து மெட்டாவர்ஸ் காயின் ஒன்று இருக்கு. ஷார்க் மெல்னு ஒரு காயின் இருக்கு. அந்த காயின் வந்து கூ காயின்ல இருக்கு, ஹோபில இருக்கு. ஆனா வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் எங்க இருக்கு? ரெண்டாவது வந்து பிக் டைம்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது வந்து கூ காயின்ல இருக்கு. ஆனா வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் எங்க இருக்கு? ஆனா வந்து ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து இதுல கிடையாது. நீங்க டக்குன்னு வாங்கினா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பெரிய பெரிய காயின்ஸ்லாம் இதுல இல்லவே இல்லை. அது ரெண்டாவது முக்கியமான ஃப்ளா. மூணாவது என்ன முக்கியமான ஃப்ளான்னு கேட்டினா வந்து வால்யூம் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் சுத்தமா கிடையவே கிடையாது. இது மூணாவதுக்கான முக்கியமான ஃப்ளா. ஸோ இந்த அது மட்டும் இல்லாம இப்போ இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வால்யூமை கொண்டு வரணும், அப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் பேன் பண்றது மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாதுங்க. ஏன்னா இப்போ உள்ள எல்லா சிஓஸும் இதை பேன் பண்ண தான் தீர்வு, நம்மளுக்கு எல்லாம் வால்யூம் அதிகமாக வருங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்காங்க. அப்போதான் வன்மத்தோட தான் பேசுறாங்க. ஆனால் இதுக்கான தீர்வுங்கிறது வந்து டிடிஎஸை கம்மி பண்றது, டாக்ஸை கம்மி பண்றது தான் இதுக்கான தீர்வை தவிர ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பேன் பண்றதுனால மட்டுமே வந்து இதுக்கான தீர்வு கிடையாது. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ யூஸ் பண்ணீங்க மாதிரி கேள்வி கேட்குறீங்க. நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நான் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணேன். அப்போ ஜெப்பே அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து உங்களுக்கு காயின்ஸோட ரேட்லாம் வந்து உங்களுக்கு கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2019, 20 எல்லாமே வந்து பினான்ஸுங்கிற எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஹோல்டிங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்கும். நான் அது இன்னொரு கேட்டா டிரைவுங்கிற எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2022 வந்து எஃப்டிஎக்ஸ் எப்போ வந்து கொலாப்ஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் என்னோட பினான்ஸ் இருந்த ஃபண்டு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் எதுலையுமே லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் நான் வச்சுக்கிறதே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து என்னோட ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மாட்டிக்கிறது. ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிறப்ப ரெண்டு நானோ லெஜரு, சேஃபால், இது ரெண்டு தான் வந்து இப்போதைக்கு வந்து எஃபிஷியண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வாலெட்டுங்கிறது வந்து மெட்டாமாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டு. ஸோ இதில் வந்து நான் பிரித்து வச்சுருப்பேனே தவிர இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒன்லி நான் வந்து டாலர்ஸை வச்சுப்பேன். பிட்காயின் கம்மியாகும் போது ஆல் காயின்ஸை வாங்கிட்டு அங்கே கொண்டு போயிடுவேன். இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டால் வந்து பேங்க்லேருந்து பணமாக மாற்றி டாலராக மாற்றி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சை நான் வந்து யூஸ் பண்ணுவேனே தவிர மற்ற எதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இந்த ஃப்ளாஸ்லாம் அவங்க வந்து சரி பண்ணணும். ஸோ அதுதான் இதுக்கான தீர்வு. அதை விட்டுவிட்டு இதை பேன் பண்ணது சந்தோஷம், இது அப்படியே இருக்கட்டும்ங்கிறது லாபி பண்ணுறதுங்கிறது இதுக்கான தீர்வு கிடையாது. ஸோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்குறீங்க. இப்போதைக்கு நான் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் நான் டாலர்ஸ் வச்சுருப்பேன். நான் ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு மாட்டிப்பேன். ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கும். தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.